ஒரு கம்பெனி வச்சிருக்கிற ஒரு ஓனர் வந்து ஒரு 50 பேரை வேலைக்கு வைத்து அந்த வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த வேலை ஆட்களை கவனிக்கிறதே அது அவ்வளோ பெரிய பாரம். ஆனால் நான் நம்புறேன், நம்மை கர்த்தர் எல்லாரையும் எவ்வளோ அழகாக கர்த்தர் கவனிச்சு வந்திருக்கிறாரு. நமக்கு எந்த ஆகார குறைவையும் கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. இந்த மாதம் முழுதும் நம்ம எல்லாருக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை தொடர்ந்து வரும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி சொல்லுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியங்களை கைகூடி வர பண்றதற்கு நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஏற்ற வேலை வரும்போது, அந்த நேரம் நமக்குரிய நேரம் வரும்போது எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். ஆமென். அந்த நேரத்திற்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தாமதமாகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நேரத்திற்கு அந்த வழிகள் வந்து எங்கிருந்தாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்த்தர் திறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் வந்து ஜோஷுவாவுடைய நெகேமியாவுடைய மனசுல அலங்கத்தை கட்டுறதற்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உள்ள வைக்கிறார். இந்த இடிந்து கிடக்கிற அலங்கத்தை அவனிடத்துல வந்து அவனுடைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, ரொம்ப மோசத்தை ஜனங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த ஆத்மா தாகம் அவனுக்குள்ள வருது. சரி, ஏதாவது பண்ணணுமே, அந்த அலங்கம் இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை வந்து நம்ம கட்டி எழுப்பணுமே. ஸோ அந்த வேலையை ஆரம்பிக்கிறது கூட அவனிடத்துல எந்த வசதியும் இல்லை. அவன் சாதாரணமான அந்த நாட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் அப்படின்னா ஒரு பானை பாத்திரக்காரன். எப்படி கட்ட போறோம், அந்த மதில் சுவரை எல்லாம் கட்டி எழுப்புறதுக்கு அவ்வளோ நிறைய பணம் செலவாகும், நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள ஆண்டவர் அந்த விருப்பத்தை வச்சதுக்கு அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணி எல்லா பொருளும் அந்தந்த நேரத்துல தேவையான நேரத்துல குறைவே இல்லாம கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சா, உங்களுக்குள்ள ஒரு ஆசையை கர்த்தர் உண்டு பண்ணிட்டாரா, உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன், உனக்கு இந்த காரியம் நடக்கும், இதை எப்படியாவது நம்ம வந்து அதை வாங்கிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே நான் நம்புறேன் அந்த எண்ணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க அதற்காக எந்த மனிதனையும் தேடி போக வேண்டாம். கர்த்தர் நினைப்பாரே ஆனால் ஏற்ற நேரத்தில் எங்கிருந்தாவது கர்த்தர் கொண்டு வந்து அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அது அந்தந்த நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாய் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த தேவைக்கு நான் என்ன செய்வேன், இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இந்த மாதத்தில் அதை பண்ண வேண்டியது இருக்குது, நான் யார்கிட்ட போய் கையேந்துவேன்னு நீங்க ஒருவேளை திகைத்து போய் நிக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார் கர்த்தர். அது தடையில்லாமல் நடக்கும். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இந்த மாதம் நம்முடைய தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நன்றாய் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் எனக்காக செய்வார். ஆமென் சொல்லுங்கள்.